ஏங்க ஏங்க உங்களத்தாங்க எல்லாரும் 8000 ரூபாய் கூப்பன் வாங்கிட்டீங்களா? ஆமாமா, இந்த 8000 ரூபாய் கூப்பனு 8000 ரூபாய்க்கு சமம். இல்ல உங்கள்கிட்ட 10000 ரூபாய் செக் புக் இருந்திருக்கணுமே. 5 ஓட்டுக்கு 10,000 8000 ரூபாய் கூப்பன் தரும் மேடம். என்னடா செக் புக்குங்கிற 8000 ரூபாய் கூப்பன்ங்கிற அப்படின்னு கேக்குறீங்களா? ரீசெண்ட் டைம்ல டிஎம்கே பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் உங்களுக்கு கூப்பன் கொடுத்துட்டோங்க. இப்பவே நீங்க வந்து நாங்க ஜெயிச்சோன்னே போய் நீங்க கடையில 8000 ரூபாய்க்கு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 10000 ரூபாய் அப்படின்னு நம்ம எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு செக் புக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு சீமான் ஒரு பக்கம் இருக்கிறாப்ல அவரோட தேர்தல் அறிக்கையெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம இந்த சைடு வந்தோம்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக்கு வேற பார்க்க போறாங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சலுகைகளும் பெண்களுக்கு தான் போயிட்டு இருக்குது, ஆண்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. இந்த டிவிகே அரசும் பாத்தீங்கன்னா ஆண்களை சுத்தமா கண்டுக்காம எல்லா சலுகைகளும் பெண்களுக்காக போட்டிருக்கிறாங்க. அதுவும் மகளிர் நலம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எக்கச்சக்கமான திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய மகளிர் திட்டம், அதாவது மாசம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், அதாவது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுப்பாங்களாமாங்க. வெற்றி பயணம் திட்டம், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா மகளிர் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ணன் சீர் திட்டம், அதாவது ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 8 கிராம் தங்கம் ஒரு பட்டு புடவையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்தது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்ல நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மோதிரம் வந்து கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. அதாவது டிவிக்கு அரசு கொடுக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தா. காமராசர் கல்வி உறுதி திட்டம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க படிக்கிற குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இடைநிற்றல் கல்வியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருஷம் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அடுத்தது கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் உதவித்தொகை, அதாவது வறுமையில் வாடும் பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் 3000 ரூபாய். சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பிணையம் இல்லா கடன் பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னோட ஓன் பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு இது நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் போல. அடுத்தது சிறப்பு தொழில்பேட்டைகள். சிறப்பு தொழில்பேட்டைகள் அப்படிங்கிறது சென்னை, கோவை, மதுரை, சேலம் போன்ற முக்கியமான நகரங்கள்ல பெண்களுக்குன்னு தனியா தொழில்பேட்டைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. பெண்களோட நலன் கருதியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புலையும் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. ராணி வேலுநாச்சியார் படை பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க சொன்னோம் இல்லையா, அதுல முக்கியமான விஷயங்க அதாவது தமிழகம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்படும். அதாவது பெண்கள் வச்சே 500 குழுக்கள் அமைப்பாங்களாமா. அந்த பெண்கள் வந்து ஒரு நார்மலான பெண்கள் மாதிரி தான் சொசைட்டில சுத்தி வருவாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஹிட்டனான கேமராஸ் எல்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடக்குது, ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அவங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்களாம். பெண்களுக்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள், அதாவது பெண்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை பாத்தீங்கன்னா சீக்கிரமா விசாரிச்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்காகவே சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது கர்ப்பிணி பெண்களோட உதவித்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கும்போது தன் கணவரையே சார்ந்து இருக்காம தனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை வாங்கி சாப்பிடறதுக்கும் சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடறதுக்காகவும் கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் 25000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்தது விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள், அதாவது பெண்கள் வந்து மாதவிடை காலங்கள்ல பெண்களுக்கு வந்து இலவசமாவே சானிட்டரி நாப்கின்கள் எல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எங்கெங்க எல்லாம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா அரசு அலுவலகங்கள் எல்லாம் இது வந்து ஈஸியாவே அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் உரிமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீடைலா பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் உரிமைக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. மக்கள் உரிமைகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வறுமை இல்லா தமிழ்நாடு. வறுமை இல்லா தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வறுமை கோடுக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு எல்லாமே அரசு உதவி திட்டங்கள் எல்லாமே கரெக்டா போய் சேரணும் அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்தது கட்டணம் இல்லா மின்சாரம், அதாவது தகுதியுடைய வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா மாதம் பாத்தீங்கன்னா 200 யூனிட் பாத்தீங்கன்னா மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கிடையாது, தகுதியுடைய வீடுகளுக்கு. அடுத்தது அனைவருக்கும் குடிநீர், அதாவது எல்லா வீடுகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா வீடுகளுக்கும் 100% குடிநீர் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது அனைவருக்கும் வீடு. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் வீடுகள் புதுசா கட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட்டா முறை பயன்படுத்துதல், அதாவது அரசு புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பட்டாவெல்லாம் இருக்காம இருக்கும். அதனால அரசு புறம்போக்கு நிலங்கள்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக்கி பட்டாவும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரேஷன் கடை. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்குதுங்க. இங்க கிராமப்புறங்கள்ல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஷன் கடையில நிறைய குளறுபடிகள், ஒரு லைன் ப்ராப்பரா இருக்காது, அதாவது இடையாட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், பிரச்சனைகள் அங்க இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருக்கிறாப்ல. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள். அதாவது வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால எல்லாம் ரேஷன் கடைக்கெல்லாம் வர முடியாது. அதனால பாத்தீங்கன்னா வீடு தேடியே அவங்களுக்கு எல்லாம் ரேஷன் பொருட்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள். மக்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரேஷன் கடையிலேயே விட்டமின் ஏ, விட்டமின் டி நிறைந்த எண்ணெய்கள் தருவாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவும் ரேஷன் கடையிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ரேஷன் பொருட்கள். ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா போடுற பொருட்களோட எடைகள் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. இப்ப அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு அட்வான்ஸா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 500 கிராம் 500 கிராம் பாக்கெட்லயே அடைச்சு நாங்க கொடுத்துருவோம். 1 கிலோனா 1 கிலோ பாக்கெட்லயே வந்துரும், நீங்க வந்து பாக்கெட்லயே எல்லா பொருட்களும் உங்களுக்கு வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலப்படத்துக்கு முற்றுப்புள்ளி, அதாவது என்னன்னா கலப்படம் இல்லாத சுத்தமான உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில கிடைக்கும் அப்படிங்கறத இங்க வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரேஷன் கடை அதிகரிப்பு. ரேஷன் கடை பாத்தீங்கன்னா 500 ரேஷன் கடைகளுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இடையாளர் நியமனம், இப்ப இருக்கிற ரேஷன் கடைகள்ல எல்லாம் இடையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. பாவம் அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் எழுதுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவரே எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு அவரே போய் வெயிட் எல்லாம் போற நிலைமையில இப்ப நிறைய ரேஷன் கடை இருக்குது. மெயினா எங்க ஊர் ரேஷன் கடையில நிறைய பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடையாளர் வந்து ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் மஸ்ட் நான் நியமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண் இடையாளர் இருப்பாங்களாம், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் இடையாளர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. அடுத்தது டிவிக்கள் வெளியிட்ட முக்கியமான அறிக்கை என்னன்னா தூய்மை பணியாளருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா மனிதனோட கழிவை மனிதர்களே அள்ளக்கூடாது, அதுக்காக நாங்க மிஷின்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மிஷின்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டா ஆல்ரெடி இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாம் வேலை போயிரும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அந்த வேலை போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த மிஷின்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஆப்ரேட் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நடக்குமாவாங்க. அதுக்குண்டான பயிற்சி வகுப்பு எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கும் வேலைகள் போகாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணியில இருந்துட்டே நீங்க ஓய்வு பெறீங்க, தூய்மை பணியாளர் பணியில இருந்துட்டே நீங்க ஓய்வு பெற அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் இருக்குது. அதாவது மாசம் மாசம் பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பெண்களுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனவர்களுக்காகவும் நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, மீனவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன்பிடி தடை காலங்கள்ல எல்லாம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 20000 ரூபாயா உயர்த்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை நிவாரண நிதியாக ஒரு 7000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாப்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கும் பாத்தீங்கன்னா விபத்து காப்பீடாக 25 லட்சம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. அதே மாதிரி மீன்பிடி படகுக்கான டீசல் மானியம் பாத்தீங்கன்னா 1800 லிட்டர்ல இருந்து 3600 லிட்டர் வரைக்கும் உயர்த்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. மீன்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை, அதாவது மீன்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிக்கை தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மீனவர்கள் வந்து கடலை போகும்போது ஒரு சில மீன்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிதா கிடைக்கும் இல்லையா, அந்த எளிதா கிடைக்கிற மீன்களுக்கு தான் பெருசா விலையா போகாது, 50 ரூபாய் 60 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மீன் வந்து ரொம்ப அதிகமா கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப குப்பையான ரேட்டுக்கு தான் போகும். ஆனா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி எளிதா கிடைக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு விலை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்களாமாங்க. அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க மீன் பிடிக்க போகும்போது யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்க வந்து இறந்தவங்களா அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டு 6 மாசம் வரைக்கும் டைம், 6 மாசம் வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான அரசு உதவிகள் எல்லாமே 6 மாசத்துக்கு அப்புறமாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கடல்சார் பொருட்களோட விற்பனை நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு எக்கச்சக்கமான திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறாங்க. மீனவர்களுக்கான முக்கியமான விஷயமா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கடலோர மீனவர்களுக்கு எல்லாமே வீடு கட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குதுங்க. பால் கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா
44 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவசாய கடன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கட்டணம் இல்லா ஆடு மாடுகள் எல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய திட்டங்கள் அவங்களுக்கும் இருக்குது. அடுத்தது கல்விக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயமா பார்க்க போறது பாத்தீங்கன்னா முதல் விஷயமே அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படுதல். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அரசு பள்ளிகள் எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டே வருது, இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நவீனமயமா போறவங்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இல்லையா. அந்த விஷயத்தை எல்லாம் இப்போ ஓவர் கம் பண்றதுக்காக அரசு பள்ளிகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீனமயமாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லா ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காமராசர் சிறப்பு பள்ளிகள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க படிக்கவே ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரியான குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்காக தமிழகத்துல 100க்கும் மேற்பட்ட உன்னத காமராசர் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீங்க. உள்ள போனீங்கன்னா நீங்க யூனிஃபார்ம், படிக்கிற ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இல்ல, சாப்பாடு, தங்கிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 0 இடைநிற்றல், அதாவது குடும்ப வறுமையின் காரணமாக கல்வி படிப்பு எல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எங்கெங்க எல்லாம் கல்வி படிப்பு நிறுத்தின மாணவர்கள் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமாவே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு புதிய திட்டமே உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு திட்டம் விரிவாக்கம். காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5வது வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, அதை 8வது வரைக்கும் விரிவெடுத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் கல்வி, இந்த விளையாட்டு கல்வி, இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு கல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்களாம். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இது கம்பல்சரியா இருக்கும், எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க அரசு பள்ளியில படிச்ச ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க காலேஜ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் ஃபீஸ் இருக்குதுன்னா எனக்கெல்லாம் 20,000 ரூபாய் கம்மி பண்ணாங்க முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 40,000 ரூபாய் நீங்க கட்ட வேணாம், நீங்க ஃபீஸே கட்ட வேணாம், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டிவிக்கு அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிறப்பு விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக் லெவல்ல நீங்க காம்படிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லா கோச்சிங்குமே அங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு வெற்றி ஒலிம்பிக் திட்டம், தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அவங்களும் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் லெவல்ல போகணும், இல்ல ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்துல மல்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் 10 இடங்கள்ல கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரியும் உறுதியளிச்சிருக்கிறாரு. இளைஞர்களுக்காகவும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டிவிக்கு அரசு முன்னெடுத்திருக்காங்க. அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இளைஞர் வெற்றி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா மாசம் உங்களுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க 12th முடிச்சிருக்கீங்க, ஐடி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் வேலை கிடைக்கல, நீங்களும் வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா வேலை தேட வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அடுத்தது வேலை வாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை. அரசு பணிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல காலி இடங்கள் எல்லாம் இருக்கோ இங்க காலி இடம் இருக்குது அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிச்சிருவோம். அதே மாதிரி தேர்வு செய்யப்படுறதும் பாத்தீங்கன்னா வெளிப்படையா தான் இருக்கும், எந்த வித அமௌண்ட் கொடுத்த உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலி இடங்களை நிரப்புதல். அரசு பணிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காலி இடங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உடனுக்குடன் நிரப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க, நான் வேலைக்கெல்லாம் போகலப்பா, நான் சொந்தமா தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் பிணையமில்லா லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இது இருக்குதுங்க. அதாவது நம்ம ஊரில் நம்ம வேலை வாய்ப்பு திட்டம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கிற கம்பெனிகள்ல எல்லாம் 75% தமிழ் இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி இளைஞர்களை நீங்க 75% உள்ள சேகரிங்க அப்படின்னா மாநில ஜிஎஸ்டில 2.5% உங்களுக்கு கம்மி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5% உங்களுக்கு கரண்ட் பில்லையும் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். பெரிய பெரிய கம்பெனிகள்ல எல்லாம் 5%, 2.5% அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய அமௌண்டா தான் வரும். அதை உங்களுக்கு சேதாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வருவாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோ டெக் பார்க். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரோ டெக் பார்க் முக்கியமான விஷயம் எங்க ஊர்ல எல்லாம் கொண்டு வரன்னு போட்டிருக்கிறாப்ல. பொள்ளாச்சி, கரூர், கோயில்பட்டி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல், சிவகாசி போன்ற 25 நகரங்கள்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. கண்டிப்பா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன்.
ஏன்னா பொள்ளாச்சி சைடு எல்லாம் தொழில்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. அதாவது ஐடி வேலை வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குதுங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அதாவது இப்ப புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு பழைய முறைக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அரசு ஊழியர் நலவாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 5000 கோடி செலவுல அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட நலன்கள் எல்லாம் காக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உறுதியளிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பணியாளர்கள் ஒரு வேலையில 5 வருஷம் இருக்கிறீங்கன்னா உங்களோட பணி வந்து நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குது, பணியிடை மாற்றம் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுல எல்லாம் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அதே மாதிரி காவலர்களுக்கும் எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குதுங்க. நீங்க வந்து ஒரு அரசு பணியில இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்கியூல இருக்கீங்க, அதுல வந்து உங்க உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கௌரவ உதவி நிதி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அதாவது 1 கோடி ரூபாய் உங்க குடும்பத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காவலர்களா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராப்பகலா ஒர்க் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு உண்டான சேலரி கிடைக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து 18000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் சேலரியா இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் காவலர்களா உள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18000 ரூபாய் தான் சேலரி. இப்ப அது 18000 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா 25000 ரூபாய் வரைக்கும் நான் ஏற்றி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆசிரியரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 5 வருஷம் நீங்க வந்து தற்காலிக பணியாளரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 5 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டாலே போதும், நீங்க வந்து நிரந்தர பணியாளரா மாத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் வேலை செய்யற ஆசிரியர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உறுதியளிச்சிருக்காரு. அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல காலியான இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் தட்டுப்பாடு இருக்காங்க, அது எல்லாமே உடனடியா நிரப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாப்ல. அதே மாதிரி அங்கன்வாடியில வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா மாத சம்பளமா 18000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்கன்வாடியில உதவிக்கு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேலரி 10000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சுற்றுலா. கேரளால பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிக வருமானம் பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் இதுல இருந்தாங்க வருது. அவங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அங்க வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீடைலா பார்க்கலாம். மெயினான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கடலோரங்கள் இருக்கிற சுற்றுலா தலங்கள், அதே மாதிரி டேம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கிற டேம் எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணா கூட இங்க இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா வந்து அதுல இருந்து ஒரு நல்ல வருமானம் வரும். கேரளாவெல்லாம் பாருங்க, மலம்புழா டேம் எல்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து மட்டும் அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குது. இங்க பாருங்க, இங்க எக்கச்சக்கமான டேம் இருக்குது, ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து கண்ட்ரோல் எல்லாம் இருக்குதுங்க. சுத்தமா டேம் வந்து சுத்தமாவும் இருக்காது, அது ப்ராப்பரான மெயின்டெனன்ஸும் இருக்காது, டேம் மாதிரியாவும் இருக்காது. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, அதாவது ஆன்மீக சுற்றுலா. ஆன்மீக சுற்றுலால பாத்தீங்கன்னா பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆன்மீக தலங்களை உள்ளடக்கிய அறுபடை வீடு சுற்றுலா திட்டம். நீங்க வந்து இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 6 கோயிலுக்கும் உங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிதம்பரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், திருவையாறு ஆகிய தலங்களை உள்ளடக்கிய சிவதள சுற்றுலா தலங்கள். அதாவது ஒண்ணு வந்து முருகர் சம்பந்தமான விஷயம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவன் சம்பந்தமான கோயில்கள். அடுத்தது ஸ்ரீரங்கம், திருக்கோஷ்டியூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய தலங்களை உள்ளடக்கிய வைணவ புலித்தல சுற்றுலா திட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத நல்லிணக்க சுற்றுலா தலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி போன்ற 3ம் சேர்த்து நீங்க போய்க்கலாம். இதெல்லாம் கவர்மெண்டே வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டா போதுமா, அங்க ஓய்வு எடுக்கலாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தரமான ஓய்வு நிலையங்கள் எல்லாம் அங்க அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உறுதியளிச்சிருக்காங்க. கடல்சார். அதே மாதிரி கடல்சார் சுற்றுலா தலங்கள் இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. இப்ப பின்னாடி வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடல்வழி சுற்றுலா தலங்கள் எல்லாம் நாங்க டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவங்க சொல்லியிருக்கிறது கேட்டீங்கன்னா வேதாரண்யத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கடல்வழி தடங்கள் அமைக்கப்படும். இதுல வந்து கடல்வழி சுற்றுலா மாதிரி நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடல்வழி தடங்கள் எல்லாம் அமைக்கும் போது அதுல ஒர்க் பண்றதுக்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மீனவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் இதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீலகிரி சாகசமலை சுற்றுலா ஹில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, ஹில்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரேசஸ் எல்லாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதாவது நீலகிரி மவுண்டன் பைக்கிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. கடல்வழி சுற்றுலா மாதிரியே எங்கெங்கெல்லாம் நதிகள் இருக்கோ நதிவழி சுற்றுலாவும் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 நதிகளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில இருந்து ஸ்ரீரங்கம் தீவு வரைக்கும் பாத்தீங்கன்னா காவிரி நதி வழித்தடம் 1, அடுத்தது மதுரை வைகை வழித்தடம் 1, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாபநாசத்துல இருந்து திருநெல்வேலி வழியிலான தாமிரபரணி நதி வழியாக ஒரு வழித்தடம் சொல்லிட்டு 3 வழித்தடத்தை நாங்க அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி உறுதியளிச்சிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருமொழி கொள்கை பாதுகாப்பு, அதாவது மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இருமொழி கொள்கை தான் எங்களுக்கும் வேணும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எங்களோட தாய்மொழியா இருக்கும், ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்களும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கச்சத்தீவு மீட்பும் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. இலங்கை தமிழர்களுக்கான நிதி, இலங்கையிலிருந்து இங்க வந்து செட்டில் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த வித உதவியும் கிடைக்கல தமிழகத்திலிருந்து அப்படின்னு சொன்னா இனிமேல் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உதவிகளும் கிடைக்கும். நீங்களும் ஒரு தமிழர்களா கன்சிடர் பண்ணி தமிழர்களுக்கு என்னென்ன உதவி எல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கும் வந்து ஈக்குவலா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. முதியோர்களுக்காகவும் எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீடைலா பார்க்கலாம். முதியோர் உதவித்தொகை பாத்தீங்கன்னா 3000 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கட்டணமில்லா புனித யாத்திரை, நீங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேரை நீங்க வந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு புனித யாத்திரையா நாங்க அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதியோர்களுக்காக நடமாடும் கிளினிக்குகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி உறுதி வச்சிருக்காங்க. அதாவது வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, நடக்க முடியாம இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் வீடு தேடி போய் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வயசானவர்களுக்கெல்லாம் ரேஷன் கடையெல்லாம் போய் பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது இல்லையா, அவங்க எல்லாம் வீட்டுக்கே போய் பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்கு அதுக்குண்டான திட்டத்தையும் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் இருக்கும் இல்லையா, அது பாத்தீங்கன்னா 3000 ரூபாயா உயர்த்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் எக்கச்சக்கமான தேர்தல் அறிக்கை எல்லாம் இருக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் எப்படி இருக்குது, இம்ப்ரெசிவா இருக்குதா, இல்ல மத்த கட்சிகள் கொடுத்ததை விட இது கொஞ்சம் மோசமா இருக்குதா, இல்ல மத்த கட்சியை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்குமே பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமாவே பரவாயில்லையே டிவிக்கு இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல எது பாசிபிள் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.